இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற சிறார் எழுத்தாளர் உமையவன் அவர்கள் தொகுத்த கொம்பன் சிறார் யானை கதைகள் பற்றிய நூல் வெளியீட்டு விழா. ஆதி உரையாக எழுத்தாளர் திரு சுகுமாரன் அவர்கள், திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள், திரு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் கொம்பன் நூல் குறித்து பேசிய வாழ்த்துரைகளை காணலாம். யானையை பற்றிய இந்த தொகுப்பு கதைகள் மிகவும் அழகாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் யானை, நரி, நாய், தாத்தா, பாட்டி என்று கதைகளை அந்த வரிசையில் தொகுத்து கொடுப்பது ஒரு பழக்கம். இப்பொழுது தமிழில் அந்த பழக்கம் வந்திருக்கின்றது. யானைகளை பற்றிய இந்த கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. யானைகள் என்றால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு விலங்கு. குழந்தைகள் யானைகளை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிப்பும் அடைவார்கள். நம்மளுடைய நாடோடி பாடல்கள் கூட யானையை பற்றி யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை என்ற பாடல் யானையை பற்றியான பழமொழி. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, இவ்வாறு நிறைய யானை பற்றி நிறைய நம்முடைய தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் யானை கதைகளை நிறைய கேட்டு வளர்ந்திருக்கிறார்கள். யானையும் தையல்காரனும் என்ற ஒரு கதை, பள்ளியில் சிறுவர்கள் கேட்டு வளர்ந்த கதை. யானையை நாம் திருவிழாக்களில் பார்க்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்ற அந்த யானை மீது குழந்தைகள் சவாரியும் செய்ய விரும்புவார்கள். யானை மீது ஒரு பயம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக யானை இருந்து வந்திருக்கின்றது. இந்த யானையை பற்றிய பல விதவிதமான கதைகள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த சிறார் கதை எழுத்தாளர்களான விஷ்ணுபுரம் சரவணன், முருகேஷ், விழியன், குழந்தை பிரவந்திகா ஒரு சிறுமி, அவளுடைய கதை முதற்கொண்டு பெரிய எழுத்தாளர்கள் கதைகள் வரை இதில் தொகுக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான ஒன்று. யானைகள் பற்றிய கதைகள், சிறார் கதைகள். கிட்டத்தட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கம் சொல்லுவாங்க. ஆனால் காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய தகுதி யானைகளுக்கு உண்டு அப்படின்றத இந்த கதைகள் படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு யானை தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 52,000 வேறு விதமான விதைகளை பூமிக்கு தருது. அது சாப்பிட்ற எச்சத்திலிருந்து நிறைய விதைகள் உருவாகும். இதை நம்பி சில பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் இருக்குது. உங்களுக்கு சாண வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டோடு செய்கிற வேலை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க யானை சாணத்தையும் குதிரை சாணத்தையும் நம்பி தான் அந்த வண்டுகளே உருவாகுது. இந்த மாதிரி எண்ணற்ற உயிரினங்களை வாழ வைக்கக்கூடிய தகுதி இந்த யானைகளுக்கு உண்டு. யானைகளை பிடிக்காத பெரியவங்களும் இருக்க முடியாது, குழந்தைங்களும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கிய கதைகளாக இந்த கொம்பன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு யானை வந்திருக்கு. கொம்பன்னா என்ன, கும்கினா என்ன, யானைகளுக்கு எத்தனை வகையான பேர்கள் உண்டு, எல்லாமே இது உள்ள அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களும் இருக்கும். உங்களுக்கும் இது ஆச்சரியமான ஒரு உலகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக யானைகள் அப்படின்னாலே கோயில்களை நம்ம பார்த்துருப்போம். பிறகு நம்ம தொலைக்காட்சி அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருப்போம். நேரடியான நமக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இந்த புத்தகம் நேரடியான அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்குது. இதில் எண்ணற்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது 8 வயசு குழந்தை முதல் 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை கதையாக கொடுக்கும்போது மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இவ்வளோ விடங்கள் இது உள்ளே இருக்குதா, ஒரு யானைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பேருயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யானைகளை பற்றிய சிறப்பான புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் கருதுகிறேன். இந்த ஆண்டு சிறப்பான புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொம்பன் யானையை நம்ம சொல்லலாம். குழந்தைகளை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என்பது ரொம்ப குறைவாக இருந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். கடந்த ஒரு 5-6 வருடங்களை பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்காக எழுதுகிற எழுத்தாளர்களும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பதிப்பகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்களை போடுறதுல ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. சிக்ஸ்த் சென்ஸ் அவங்களுடைய பயில் பதிப்பகம் சார்பாக தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கான புத்தகங்களை வெளியிட்டுருக்காங்க. இப்போ சென்ற ஆண்டு தற்கால சிறார் கதைகள் அப்படிங்கிற மாதிரி தமிழில் எழுதிட்டு இருக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய சிறார் கதைகளை அவங்க வெளியிட்டாங்க. எழுத்தாளர் உமையவன் அதை தொகுத்திருந்தார். அதோட தொடர்ச்சியாக இப்பொழுது யானைகளை மையமாக வைத்த கதைகளை
தொகுத்து கொம்பன் சிறார் யானை கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூலை வந்து பயில் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலையும் எழுத்தாளர் உமையவன் அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறார். இதில் பல்வேறு கதைகள் இருக்கின்றன, நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. ஆனாலும் இது எல்லோரையும் இணைக்கிற ஒரு சங்கிலியாக யானைங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இருக்குது. விதவிதமான யானைகள் குறித்த கதைகள் இதில் இருக்குது. என்னோட கதையும் இதில் வந்து யானைக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்க்க திகட்டாத சில விஷயங்கள் இருக்கும். ஒன்று மழை, ரயில், அதே போல் யானையும் சரி. அப்படி யானை பற்றி பேசுவதும் யானை பற்றி அவர்கள் வந்து உருவாக்கி கொள்கிற கதைகளும் என்பது வந்து மிக மிக ஒரு கவித்துவமானதாக இருக்கும். அவங்களுடைய கனவுகளில் வந்து அதிகமாக வருகிற உருவங்களில் ஒன்று வந்து யானை. அப்படிங்கும்போது அதை மையப்படுத்திய இந்த கதைகள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இலக்கிய சாரல் ஆசிரியர் திரு ரே முரளி அவர்கள், மாணவி பிரவந்திகா அவர்கள், எழுத்தாளர் திரு முகில் அவர்கள், பயில் பதிப்பகம் திரு கார்த்திகேயன் அவர்கள் சிறார் கதைகள் குறித்து பேசிய வாழ்த்துரைகளை காணலாம். புத்தகத்துக்கு வந்து என்ன மதிப்பு அப்படின்னாக்க, இந்த உலகிலேயே மிக சிறந்த நண்பன் யார் அப்படின்னாக்க புத்தகம்தான். ஏன்னா புத்தகத்துக்கு வந்து ஜாதி, மொழி, மத இனம்லாம் வந்து கிடையாது. புத்தகம் என்பது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவை கொடுக்கக்கூடியது. புத்தக சாலைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து சிறைச்சாலைகள் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து புத்தகங்கள் வந்து மதிப்பு. புத்தகங்கள் வந்து என்னென்னாக்கா நமக்கு அறிவு வளர்ச்சியை கொடுக்கறது, மன அமைதியை கொடுக்கறது, நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையுமே வந்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது இன்றைக்கி வந்து எழுத்தாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது பெரியவங்களுக்கு எழுதுறது, பக்தி எழுதுறது, அந்த மாதிரி எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அழவழியை பார்க்க அப்புறம் குழந்தை எழுத்தாளர்களுக்குன்னு எழுதுகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக புத்தகங்கள் எழுதுகிற திரு உமையவன் போன்ற இளைஞர்கள் வந்து இன்னும் பெருகணும். அவர் வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி சிறார்களுக்கான புத்தகங்கள் எழுதி நிறைய புகழும் பரிசுகளும் பெறணும்னு சொல்லி இலக்கிய சாரல் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உமையவன் மாமாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கொரோனா பீரியடில் வந்து அவங்க தான் புத்தக நண்பன் அப்படின்ற ஒரு குழுவில் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. நான் அங்கே தான் வந்து முதல்ல கதை சொல்லவே ஆரம்பித்தேன். உமையவன் மாமா கதையை சொல்ல ஆரம்பித்து நான் ஒரு கதை சொல்லியாக மாறினேன். அதுக்கப்புறமா வந்து இப்போது இந்த மாதிரி சிறார் கதைகள் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல உமையவன் மாமாவுக்கு இந்த பெரிய எழுத்தாளுமைகள் கூட என்னோட கதையும் போட்டதுக்கு மிக்க நன்றி. எப்போவுமே யானைனாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரியமான ஒரு விலங்கு. யானையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து எந்த ஒரு கதையும் யானையை வச்சு ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு பிரியமாக கேட்பாங்க. ஸோ இது வந்து பல்வேறு சிறார் எழுத்தாளர்களோட யானை கதைகள் தொகுப்பாக உமையவன் அவர்கள் தொகுத்துருக்கிறாங்க. இது நிச்சயம் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பாக இருக்கும். பெற்றோர்கள் வந்து இந்த யானை கதைகள் தொகுப்பை அவங்களோட வீட்டு குழந்தைகளுக்கு வாங்கி வாசித்து காமிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளை வாசிக்க தூண்டலாம். ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி சிறு கதைகளில் இருந்து படிக்க ஆரம்பிக்கிறதுலாம் வாசிப்பு பழக்கம் வந்து மேம்படும். ஸோ அதற்கு வந்து ஒரு குழந்தைகள் தங்கள் வாசிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் புத்தகங்கள் பற்றின ஒரு உரையாடலாக துவங்கி அதுக்கப்புறமா ஒரு இம்ப்ரிண்ட்டாக ஒரு மாறின பதிப்பகம். அதில் முதல் இதுவாக வந்து இந்த சிறார் கதை, தற்கால சிறார் கதைகள் உமையன் தொகுத்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 10 முக்கியமான புத்தகங்கள் வந்துருச்சு. புனைவு, அப்புனைவு எல்லாம் சேர்ந்து. முக்கியமாக சிறார் கதைகளில் ஓவியங்கள் எப்படி இருக்கணுன்றதை பற்றி ரொம்ப பர்டிகுலராக இது பண்ணதுனால தான் நாங்கள் வந்து இது நேரம் ஒரு 10-50 புக்கு போட்டிருக்க வேண்டியது ஒரு 10-20 புக்கு தான் போட்டிருக்கோம். அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டதில் கொஞ்சம் இப்போ இந்த யானை கதைகள்ன்றது வந்து பேசும்போதே வந்து முதல் தடவை போன வருஷம் நான் டெல்லி சர்வீசஸ் புத்தக காட்சியில் இருக்கும்போது உமையவன் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஐடியா, அடுத்த தற்கால சிறார் கதைகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு யானை கதைகளை தொகுக்கலான்ட்டு. அப்போ சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆனால் குழந்தைகளுக்கு எப்பயுமே அது வந்து ஒரு எப்பயுமே பார்க்க திகட்டாத ஒரு இமேஜாக இருக்குது. அதை பற்றின கதைகள்ன்றப்போ இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு கதை சொல்கிறதுனா யானைகளை பற்றின கதைகள் சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு வந்து 1-2ன்றப்போ ஒரு
ஒரு வெரைட்டி ஆஃப் கதைகள் இருக்கிறப்போ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல தொகுப்பாக இருக்கும். இதை வந்து ஆங்கிலம் மற்றும் மற்ற மொழிகளுக்கும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி போகும்போது இதை வந்து இன்னும் சிறப்பாக வண்ண படங்களோடவே பதிப்பிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா ஒரு 5 மொழி ஒரு தென்னிந்திய மொழிகள் அப்புறம் ஆங்கிலம்ன்ற இதில் பதிப்பிக்கும் போதே அந்த மாதிரி சாத்தியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். சிறார் எழுத்தாளர் உமையவன் அவர்கள் தொகுத்த கொம்பன் சிறார் யானை கதைகள் எனும் நூலை பற்றி கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு சிறப்பு செய்தனர். கொம்பன் சிறார் யானை கதைகளின் தொகுப்பை மூத்த தமிழறிஞரும் வள்ளியப்பா அவர்களோடு நீண்ட காலம் பயணித்த சிறார் இலக்கியத்தினுடைய செயலாளருமான திரு பெருமாள் ஐயா அவர்கள் வெளியிட சிறார் எழுத்தாளர் சுகுமாரன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். நூலக ஞானி பேராசிரியர் பெருமாள் அவர்கள் நூல் ஆசிரியர் குறித்து பேசிய உரை உங்களுக்காக. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் டு ட்ரிங்க். கோடிக்கணக்கான புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த 42வது ஆண்டு இந்த புத்தக திருவிழாவிலே ஒரு வேண்டுகோள். இதுவரையிலே தமிழிலே 5 லட்சம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவை பற்றிய விவரங்கள் யாரை கேட்டாலும் அரசாங்கத்தில் கேட்டாலும் கிடைப்பதில்லை. தமிழ் நூற்றுகை என்று வந்திருந்தது. 40 வருஷமாக இது வெளியிடப்படவில்லை. தமிழ் வாசகர்களுக்கு படிக்கும் பழக்கத்தை வளர்ப்பதற்கு தமிழ் குழந்தைகளுக்கு என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்க விவரங்களை தர வேண்டும். 5 லட்சம் புத்தகம் வந்திருக்கிறது. 1000 பதிப்பாளர்கள் பிப்ளியோகிராஃபி, 1000 ஆதர் பிப்ளியோகிராஃபி, 1000 சப்ஜெக்ட் பிப்ளியோகிராஃபி வெளியிடும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு இந்தியன் நேஷனல் பிப்ளியோகிராஃபி வெளியிடுகிறது. டெலிவரி ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1954-56 இருக்கிறது. அரசாங்கம் கேட்க வேண்டும். கோயிலிலே போனால் கடவுள் நம்மை பார்த்து பேசவில்லை, ஆனால் நமக்கு வரம் தருவார். அதுபோல் இந்த அரசாங்கம் நமக்கு பிப்ளியோகிராஃபி வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வளரும். தமிழ் தமிழ் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாம் எல்லாம் ஊர்கூடி தேர் எழுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். சிறார் எழுத்தாளர் உமையவன் அவர்கள் தொகுத்த கொம்பன் சிறார் யானை கதைகள் எனும் நூல் குறித்து பேசிய ஏற்புரையை கண்டு மகிழலாம். ஏடுதூக்கி பள்ளியிலே இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் என்ற ஒரு அற்புதமான வாசகத்தை நமக்கு வழங்கி சென்ற குழந்தை கவிஞர் வள்ளியப்பாவினுடைய இந்த நூற்றாண்டு காலத்தில் இது சிறார் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். 2020க்கு பின்பாக சிறார் இலக்கியம் தொடர்ந்து பல தளங்களிலே ஒரு புதிய வீச்சோடு புதிய வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தருணத்தில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிறார்களுக்கான நிறைய கதைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் யானைகளை மட்டும் மையப்படுத்தி சிறார்களுக்காக எழுதப்பட்ட கொம்பன் என்ற ஒரு பொது தலைப்பிலான சிறார் யானை கதைகளுடைய தொகுப்பு நூலை இன்று வெளியிட்டிருக்கிறோம். உண்மையாலுமே இந்த ஒரு தருணம் என்பது சிறார் இலக்கியத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு வீச்சுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக கூட நாங்கள்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்ககாலம் முதல் சமகாலம் வரை இலக்கியத்தினுடைய நெடுகிலும் யானைகள் குறித்த எண்ணற்ற தரவுகளும் எண்ணற்ற வரவுகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நாம் நிலவை அதிகமாக குறிப்பிட்டு படைப்புகள் படைத்தோமோ அதே அளவு ஒத்த வகையில் யானைகளை ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்தனை பேரும் யானைகள் என்று சொன்னால் ஒரு உற்ற தோழனாக, அது காட்டுயிரியாக இருந்தாலும் கூட வீட்டினுடைய ஒரு வீட்டு வளர்ப்பு பிராணியை போன்று நாம் யானையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். யானை உருவத்தில் பெரிய அளவு இருப்பதனால் நம்மால் அதனுடைய தோளில் கை போட்டு பேச முடியாது. அந்த ஒரு குறையை இந்த கொம்பன் என்கின்ற இந்த சிறார் யானை கதைகளின் தொகுப்பு போக்கும் என்று நினைக்கிறோம். குறிப்பாக தமிழ் சமகாலத்திலே தமிழ் சிறார் இலக்கிய உலகில் அதிகமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற 21 சிறார் எழுத்தாளர்கள் பல்வேறு வகைமைகளிலே யானைகள் குறித்தான கதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பொருள் குறித்த கதையாக இருந்தாலும் கூட இந்த கதையில் சொல்வது இல்லாமல் ஒரே கதை போன்ற இன்னொரு கதை பாணி இல்லாமல் தொடர்ந்து புதிய வகையிலே பல்வேறு பாடுபொருள்களெல்லாம் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான நூலை 6th சென்ஸ் பதிப்பகத்தினுடைய பயில் பதிப்பகம், சிறார்களுக்கான தனியாக செயல்படக்கூடிய பயில் பதிப்பகம் வெகு சிரத்தை எடுத்து மிக அற்புதமான ஒரு கட்டமைப்போடு மிக அற்புதமான ஒரு ஓவியங்களோடு குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் மிக அற்புதமாக இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையாலுமே இந்த
சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்தாரை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். காரணம், சிறார்களுக்கான அதிக சிரத்தை எடுத்து குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலே வண்ணமாக இருந்தாலும் சரி, அட்டைப்படமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தட்டச்சு என்று ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக கவனித்து மிக அற்புதமாக இந்த ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். பிறை கவ்வி மலை நடக்கும் என்கின்ற ஒரு வரியை தொல்காப்பியத்தில் பார்க்க முடிகிறது. பிறை கவ்வி மலை நடக்கும் என்று சொன்னால், பிறை போன்ற அந்த தந்தத்தையுடைய மலை போன்ற யானை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த உவமையை மிக அழகாக குழந்தைகளுக்கு கடத்தியிருப்பார்கள். அந்த செவ்விலக்கியம் தொடங்கி சிறார்களுக்காக அந்த தொல்காப்பிய காலத்திலிருந்து இந்த 20ஆம் நூற்றாண்டு வரை நிறைய படைப்பாளிகள், குறிப்பாக அளவள்ளியப்பா காலத்திற்கு பிறகு 80களுக்கு பிறகு சற்று தேயத் தொடங்கிய இந்த சிறார் இலக்கியம் 2020 குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு ஒரு புது வளர்ச்சியை, புத்தெழுச்சியை தொடங்கியிருக்கு என்று சொல்லலாம். இப்போ எப்போல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், குழந்தைகள் நம்மளுடைய காலத்தில் அதிகமாக குழந்தைகள் கதையை கேட்டார்கள். இப்பொழுது குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு பள்ளி பாடத்தை கடந்து குழந்தைகள் நிறைய நூல்களை வாசிக்க முன்வந்திருக்கிறார்கள். அதிகமான குழந்தை கதைகளை கேட்ட குழந்தைகள் இப்பொழுது கதைகளை சொல்லத் தொடங்கிய குழந்தைகள் இப்பொழுது கதைகளை எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ் சிறா இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்றமிகு காலம் என்று சொல்லலாம். இது ஒரே ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், அதிகமாக குழந்தைகளுக்கு நாவல்களும் சிறுகதைகளும் மட்டுமே தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. சிறாருக்கான ஏனைய பிரிவாக இருக்கக்கூடிய குழந்தை பாடல்களாகட்டும், குழந்தைகளுக்கான நாடகமாகட்டும், நாடகம் தமிழில் மிக குறைவாக இருக்கிறது. நாடகங்கள், கதை பாடல் என்று சிறா இலக்கியத்தினுடைய ஏனைய பிரிவுகளெல்லாம் தொடர்ந்து எல்லா பிரிவுகளிலும் நிறைய நூல்கள் வழங்க வேண்டும். அரசு உட்பட, தனியார் நிறுவனங்கள் உட்பட நிறைய நூல்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பொதுவாக சிறார் இலக்கியம் என்று ஒரு பரிசை மட்டும் அவர்கள் வழங்காமல், சிறாருடைய கதைகளுக்கென்று தனியாகவும், சிறார் நாவல்களுக்கென்று, சிறார் பாடல்கள் என்று, சிறார் நாடகங்கள் என்று ஒவ்வொரு வகைமைக்காக தனித்தனியாக பரிசுகளும் தனித்தனியாக ஒரு விழா எடுக்கிற பொழுதுதான் இந்த இலக்கியம் இன்னும் மிக ஆழமாக, மிக அதிகமாக வேரூன்றி, ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஆனால் அவர்களுக்கு எழுதக்கூடிய குழந்தை எழுத்தாளர் என்று சொன்னால், அதிக தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஒரு 50 பேர் வரை சொல்லலாம் இல்லையா? அந்த 50 குழந்தை எழுத்தாளர்களால் எப்படி ஒரு 50 லட்சம் குழந்தைகளுக்கான படைப்புகள் எழுதிவிட முடியும்? ஆக நிறைய குழந்தை படைப்பாளிகள் குழந்தை இலக்கியம் நோக்கி வர வேண்டும். அதிகமான கதைகளை, குறிப்பாக நீதி போதனை கதைகளெல்லாம் கடந்து, அறிவுரை சொல்லக்கூடிய கதைகளெல்லாம் கடந்து, மிக யதார்த்தவிகளை பேசக்கூடிய, நடப்பிகளை பேசக்கூடிய ஒரு தருணத்தில் நாமெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு கதைகளை, அப்பேற்பட்ட ஒரு நிறைய கதைகளை குழந்தைகளுக்கெல்லாம் நாம் வழங்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய கதைகளும், நிறைய வாசிப்பாளர்களும், நிறைய பதிப்பாளர்களும், நிறைய படைப்பாளர்களும் தொடர்ந்து இந்த இலக்கியத்தின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். இது இந்திய மொழிகளிலே வேற எந்த மொழியிலும் நிகழாத ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ் சிறார் இலக்கிய உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய குழந்தைகள் சொல்ல போனால் ஒரு 20க்கு மேற்பட்ட குழந்தைகள், பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தொடர்ந்து நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் நாங்கள் அந்தியில் மலர்ந்த மொட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு நூலை கொண்டு வந்தோம். நிவேதிதா பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டாங்க. 15 பள்ளி குழந்தைகள் அந்த தொகுப்பு நூலிலே கதை எழுதியிருந்தார்கள். அதாவது 6 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட இந்தியா, தமிழ்நாடு, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட 15 குழந்தைகளெல்லாம் நாங்கள் அவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு கதை எழுதக்கூடிய பயிற்சியெல்லாம் கொடுத்து அவளை பெற்றோரிடம் பேசி ஓராண்டு காலம் அவருடைய கடுமையான பணிகளுக்கு பிறகு அந்தியில் மலர்ந்த மொட்டுகள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பை நாங்கள் வெளியிட்டோம். எனக்கு தெரிந்து தமிழிலே வெளிவந்த முதல் குழந்தைகள் எழுதிய ஒரு சிறா கதை தொகுப்பு என்று சொல்லலாம். அந்த நூலினை மறைந்த ராஜநாராயண ஐயா அவர்கள் அந்த நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள். அந்த நூலில் எழுதிய 15 குழந்தைகளிலே 10 குழந்தைகளுக்கு மேற்பட்டு தனியாக கதை எழுதி கொண்டிருந்தவர்கள் இன்று தனித்தனியாக புத்தகம் போடக்கூடிய அளவில் 2 ஆண்டுகளில் தமிழ் சிறார் இலக்கியத்தினுடைய போக்கு எப்படி இருந்தது, எந்த மாதிரியான கதைக்களம் இருக்கிறது, கதாபாத்திரங்கள் எப்படி, கதை வடிவமைப்பு எப்படி, கதை நேர்த்தி என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த தற்கால சிறார் கதைகள் நிச்சயமாக சிறார் இலக்கியத்தினுடைய ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு, சிறார் இலக்கியத்தில் தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக இதுவரை வெளிவராத 31 படைப்பாளினுடைய கதைகளை நாங்கள் தொகுத்திருந்தோம். அந்த நூலையும் சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்தினுடைய பயில் பதிப்பகம் வெளியிட்டிருந்தார்கள். அது மிக
மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக 2022 கவனிக்கத்தக்க ஒரு சிறார் தொகுப்பாக கூட அந்த நூல் பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு கொம்பன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறாருக்கான யானை கதைகள் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த நூல்கள் எல்லாம் குழந்தை இலக்கிய தளத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து நிறைய சிறார் எழுத்தாளர்கள்லாம் வருவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம்.